Welcome to everyone. Today we are going to see about the problem number system and algebra. This is the question from NMMS exam question practice question paper. The question is question date manna. The number of non-perfect square numbers between 2017 square and 2018 square. Question என்ன கேட்டிருக்காங்க 2017 ஸ்கொயர்னு ஒரு ஸ்கொயர் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 2018 ஸ்கொயர்னு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீன்ல எத்தனை நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இது ரெண்டுமே கன்செக்யூட்டிவ் ஸ்கொயர் நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் ஸோ அப்படிங்கும் போது அதுக்கு நடுவில் எந்த ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரும் இருக்காது ஸோ கொஸ்டினை நம்ம எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு the number of integers between the 2017 square and 2018 square அப்படின்னு கொண்டு வரலாம் இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம கண்டுபிடிக்கணும் எத்தனை நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இருக்கு தட் மீன்ஸ் எத்தனை இன்டீஜர்ஸ் வந்து இந்த ரெண்டு கான்செக்யூட்டிவ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஓகே நமக்கு வந்து ஒரு வெல் நோன் ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்துட்டு அது ஒரு வெல் நோன் ஃபார்முலா இருக்கு இப்படி ரெண்டு ஸ்கொயர் நம்பர் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம் எது பெருசா இருக்கு 2018 இஸ் பிகஸ்ட் நம்பர் ஸோ 2018 ஸ்கொயர் மைனஸ் 2017 ஸ்கொயர் மைனஸ் 1 இந்த மாதிரி கணிக்கலாம் இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்றோம்னா என்ன இது மேக்ஸிமம் நம்பர் இருக்கு இது மினிமம் நம்பர் இருக்குது ஸோ அதை ரெண்டையும் மைனஸ் பண்றோம் அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஏன் நெக்ஸ்ட் மைனஸ் ஒன்னு போடுறோம் இங்க வேர்ட் வந்து பிட்வீன் இருக்குது பிட்வீன் இருக்கும் போது வந்துட்டு நம்மளுடைய அந்த லாஸ்ட் நம்பர் அதாவது இந்த 2017 ஸ்கொயர் நம்பர் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அதனால மைனஸ் 1 எப்பயுமே நம்ம வந்து ஒரு 10 மைனஸ் 5னா ஆன்சர் 5ன்னு வரும் ஸோ அந்த மாதிரி வந்து இங்க வந்து அந்த இன்க்ளூடிங் அந்த லாஸ்ட் நம்பரை இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால மைனஸ் 1 நம்ம போடுறோம் ஏன்னா இங்க கேட்டிருக்கிறது பிட்வீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால நம்ம வந்து மைனஸ் 1 இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா என்ன ஃபார்முலானா எந்த ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாலும் எவ்வளவு பெரிய ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாலும் அந்த ரெண்டுக்கும் இடையில எத்தனை இன்டீஜர் இருக்கு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் பேசிக்கா நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் இப்ப 10க்கும் 20க்கும் நடுவுல இன் பிட்வீன் 10 to 20க்குள்ள எத்தனை இன்டீஜர் இருக்குன்னு கேட்டு பாருங்களேன் எத்தனை இன்டீஜர் இருக்குன்னு சொல்லுவோம் 20 மைனஸ் 10னா என்னன்னு சொல்லுவோம் 20 மைனஸ் 10 இன்டீஜர் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா ரெண்டுக்கும் இடையில தான் நம்ம கேட்கும் 20 மைனஸ் 10னா நமக்கு ஆன்சர் 10ன்னு வரும் ஆனா ரெண்டுக்கும் இடையில எத்தனை இருக்குன்னு கேட்டு 9 தானே இருக்கு 11 12 13 14 15 16 17 18 19 9 நம்பர்ஸ் தான் இருக்கு இன் பிட்வீன்ல அது எப்படி கண்டுபிடிச்சோம் 20 மைனஸ் 10 மைனஸ் இதுதாங்க ஃபார்முலா இது ஒன்றும் பெரிய ஃபார்முலா கிடையாது ஜென்ரலா நம்ம சின்ன சின்ன நம்பருக்கு பாக்குறத ஜென்ரலைஸ் பண்ணி ஒரு ஃபார்முலாவா நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சம் கண்டுபிடிப்போமா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நமக்கு வந்து அல்ஜிப்ரா எங்க ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம் இப்போ அல்ஜிப்ரா இருக்குன்னு சொல்லிட்டீங்க அல்ஜிப்ரா எங்க ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்படி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போமா இங்க என்ன ஃபார்மேட்ல இருக்கு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா அப்படிங்கும்போது நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி a plus b a minus b ஃபார்மேட்ல எழுதணும் ஸோ 2080 plus 2017 times 2018 minus 2017 then ஃபார்முலால ஒரு மைனஸ் ஸோ இப்போ இதை வந்து நம்ம பண்ணணும்னா இதை ரெண்டு ஆட் பண்ணா என்ன வேல்யூ வருது 8 plus 7 is 15, balance 1, 3, 0, 4 times, அங்க வந்து ரெண்டையும் மைனஸ் பண்ணா சாரி 1 minus 1 so 4035 minus 1 so answer is 4034 so நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும் ஆப்ஷன் this would be the final answer. Okay, நம்ம இதோட சேர்த்து அப்படியே இன்னொரு சம் பார்த்துருவோம் இதே மாடல number of integers
number of integers between 2018 square and 2020 square. So number of integers தான் இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், just b square அந்த b நம்பர் பின்னாடி இருக்க நம்பர் மைனஸ் முன்னாடி இருக்க நம்பர் மைனஸ் 1. நம்ம வந்து பேசிக் எக்ஸாம்பிள் வச்சு இப்போதான் நம்ம பார்த்தோம். இன்னொரு சம்மும் பண்ணோம். ஸோ அதே ஃபார்முலாவை இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். 2020 ஸ்கொயர். ஸோ இதுலேயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன். இதில் தான் நம்ம செலக்ட் பண்ணணும் என்ன கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு. 2018 ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம பண்ணோன்னா இங்கேயும் வந்து அந்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 2020 ப்ளஸ் 2018 2020 minus 2018 minus 1. So 8304 times 2 minus 1. 8 2s are 16, 3 2s are 6, 7, 0, 4 2s are 8, minus 1. 8075. So நம்மளோட ஆன்சர் என்ன நமக்கு இப்போ கிடைச்சது 8075. அது எந்த ஆப்ஷன்? It is a C option. This would be the answer. So இப்போ நம்ம கிளாஸ்ல என்ன பார்த்தோங்கிறத ஒரு ரீகாப் பார்த்துக்கலாம். Number of integers between any two integers a b such that a less than b இருந்தா அதனுடைய ஃபார்முலா b minus a minus 1. அதே இது வந்துட்டு ரெண்டு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் n ஸ்கொயர் அண்ட் n plus 1 ஸ்கொயர்னா ரெண்டு கன்சிக்யூட்டிவ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டுக்கும் இடையில எத்தனை நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய ஃபார்முலாவும் the same, n plus 1 the whole square minus n square minus 1. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக். 2 சம் போட்டிருக்கோம். ஓகே, ஐ திங்க் யூ ஹவ் லேர்ன்ட் தட் டாபிக். அண்ட் இதை வச்சு நீங்கள் நிறையா சம்ஸ் போடலாம் இதே மெத்தடில். தேங்க்யூ.